ஸோ ஹாய் கைஸ், போன வீடியோவை நம்ம முடிச்சிருப்போம். சவுண்டை உரைச்சேன் கைஸ். அப்புறம் என்னது, போன வீடியோவில் நம்ம பைரட் ஐலண்ட் போயிருப்போம்னு சொல்லியிருப்போம். ஆனால் அதுக்குள்ளேயே நம்ம அக்கௌண்ட்லாம் ஃபெயில் ஆனதுனால நான் இன்னொன்று அக்கௌண்ட் திறந்தால் அதுலேயும் டெவலப் பண்ணிட்டேன். சரி, இப்போ போயிட்டு குவிஸ்ட் எடுக்கலாம். பைரட்ஸ் தான். இப்போ பைரட்ஸ் எடுக்கிறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு அப்கிரேடுக்கு ஏதாச்சும் ஒன்று தேவை. அப்கிரேட் ஏதோ அங்கே தான் இருக்கும். யார் அது புது ஆள்? நைஸாக பார்த்துட்டு வந்துடலாம். யார் லெவலில் பார்த்துட்டு நம்மக்கிட்ட இப்போதைக்கு எத்தனை அயன் மேஸ் வாங்க முடியும்? நம்மளுக்கு அந்த அளவுக்கு காசு ஒன்றும் இல்லை. நம்ம பில் கட்டானாவே வாங்கிக்கலாம். ஆனால் காசு தான் கொஞ்சம் குறைஞ்சிக்கும். மனசு ஒரே கஷ்டமாக இருக்கு. ஒரு அப்கிரேடுனா ஒரு சவுண்டு போட்டதுன்னா நம்ம பேசுறது நல்லா கேட்கலாம். விழுந்துட்டு இங்கே தான் இருப்பான், வருவான், ஸ்போன் ஆகும். ஓகே கைஸ், அடுத்து நீ இதான் பில் கட்டினா கொஞ்சம் ஃபாஸ்ட் அடிக்குது. தெரியுதா கைஸ் அந்த டிஃப்ரென்ஸு? ஃபாஸ்ட் அடிக்குது. டைமண்ட் ஃப்ரூட் கட்டி இப்போதைக்கு ஓகே தான் நினைக்கிறேன். ஏன்னா டைமண்ட் ஃப்ரூட்டும் ஒரு கிரைண்ட் அடுத்து நீ தான்டா உங்களுக்கு அதான் உங்களுக்கு பொரியல கொஞ்சம் பலசாலி. இந்த ப்ரூட்ஸ்லாம் ஒன்றும் பெரிய ஆளுலாம் அடிக்கிறது ஒரு சீனாக வச்சுக்காம. ஒரு 50 எடுத்தோன்னா நம்மளால பிளாக் ஃப்ரூட் வாங்க முடியும். தாண்டா வாங்க. ஏன்டா அடிச்சு முடிக்கிறீங்க? அடிச்சாச்சு. நீ தனியாக இருக்கான். நம்ம ஒரு நேரமா நல்லபடியா அழகா லெவலத்தி வந்துட்டானுங்க. நம்ம எது பண்ணாலும் இந்த பிடிக்காத ஒரு விஷயம். காசு முடிஞ்சிச்சு. இன்னைக்குள்ள நம்ம லெவல் ஏற்றிக்கோங்களே. அவங்கள அடிக்கிறதுக்குள்ள நம்மளுக்கு ஃப்ரூட்டு நம்ம சொந்தமாக தான் வாங்கணும் போல. எவனும் வர மாட்டேங்கிறான். சர்வரில் இருக்கிறது ஒரு பேர் தான். அதுலேயும் எல்லாருமே நியூ மாதிரி தான் இருக்காங்க. எவத்தார் மாற்றலாம்னு சொல்லியிருந்தோம். அதோட அந்த வீடியோவே முடிச்சிடுவோம். கொஞ்ச நாளைக்கு இதே படிச்சுக்கலாம் ப்ளீஸ். அதுக்கப்புறம் பார்ப்பாங்க அப்படியே. அடிக்கிறது ரொம்ப நேரம் ஆகுது கைஸ். என்னண்ணா கொஞ்ச நேரம் வேணுங்களா அடிச்சு முடிச்சுட்டு காமி. ஒரு 7 பேர்த்த முடிச்சுட்டேன் கைஸ். அடுத்து ஒரு டை ஆகும்.
பேசாமல் குடோன்லேயே இருந்துருக்கலாமா? 1 2 3 டிஃபென்ஸ்க்கு கொஞ்சம் தேவை. ஓகே, இன்னும் ட்ரெஷர்லாம் நம்மக்கிட்ட இல்லை. வேரியபிள் ஸ்டாஷ் தான் நமக்கு கிடச்சிருச்சு. கொஞ்சம் மெட்டல் இன்வென்டரி காலியாக இருக்கிறத பார்த்தாலே ஒரே கஷ்டமாக இருக்கும். என் ப்ரைம்லலாம் என்ன சொல்லுறதுப்போ என்ன ரூட்டுக்கு எத்தனை லெவல் போனோம்? 40 தான் கைஸ், கரெக்டாக 40. ஆனால் வீடியோ ரொம்ப லென்த்தாக போச்சு. நான் ஃபுல் மூன் அதான் குஸ்ட் எடுத்துட்டேன். அடிக்கிறது சொல்கிறேன். அப்புறம் அடுத்த ஸ்குவிட் கேம் போடலாமா? ஸ்குவிட் கேம் நம்ம லூஃபியாக தான் விளாடுவோம், பேக்கனாக விளாட மாட்டோம். ஸ்குவிட் கேம் விளாடுவோம். ஸ்குவிட் கேம் ஒரு சூப்பரான கேம். ரைவல்ஸ் உங்களுக்கே தேவை. எனக்கு அது கேம் லைட்டாக பிடிக்காது. பக்கிங் சிஸ்டம் அதிகமாக வச்சுருக்காங்க ஷூட்டிங் கேம்ஸ். தெரியும் பார்த்த நல்ல அம்யூமெண்ட்டே போட்டாங்க. யாருக்கிட்ட நம்ம பவுண்டி குறைஞ்சிக்கிட்டே இருக்கு கைஸ். போடா டைமண்ட் செஸ்ட். திரும்ப நம்மளோட காசெல்லாம் வந்துருச்சு. ஓகே கைஸ், அடிக்கணும் போலயே. சரி, டிஃபென்ஸ்க்கே போட்டுடலாம். தெரிஞ்சு பிளாக் ஷூட்லேயும் கொஞ்சம் போட்டுக்கலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம பிளாக் ஷூட் வாங்கிட்டு அப்புறம் என்ன பண்ணுறது? பச்சை கண்ணாலே ஓகே. ஸோ இருங்க கைஸ் கொஞ்ச நேரம். ஸோ கைஸ் அப்பாவுக்கு உதவி செய்யணும், அதான் போயிட்டு வந்தேன். அப்பா உதவி போட்டாரு, ஒரு உதவி செஞ்சுட்டு வந்தேன். சரி இப்போ வாங்க திரும்ப கொண்டு போடலாம். கூட்டமாக கொண்டு வந்தால் லியோ தாஸ் மாரி நம்மளை அடிச்சு போட்டு இங்கே இருப்பானுங்க. அதான் இந்த சீக்ரெட் இருக்கும் கைஸ். நான் உங்களுக்கு காமிக்கிறேன். நம்ம தான் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ்லாம் சொல்லி தரோம்ல. இந்த பாஸுக்கு வந்து எனக்கு ஒன்றும் ட்ரிக் இருக்காது, யூஸ் பண்ணலாம். நீங்கள் எப்படியே இங்கே வந்துட்டீங்கன்னா தான் இங்கே ஒரு டீச்சர் இருப்பான். இந்த டீச்சர்கிட்ட நீங்கள் இந்த ஃபைட்டிங் ஸ்டைலை கற்றுக்கணும். ஆனால் இது ஒரு மொக்க ஃபைட்டிங் ஸ்டைல், டார்க் ஸ்டெப். அதுக்கு நீங்கள் டெட் ஸ்டெப்பே வாங்கிடுவாங்க. ஷார்க் சூப்பரானது. அது நீங்கள் வாட்டர் குங்ஃபூவே வாங்கிட்டு போயிடலாம். வாட்டர் குங்ஃபூ சூப்பரானது. நீங்கள் பெட்டாக வச்சுருந்தீங்கன்னா அது உங்களுக்கு சூப்பர் யூஸாக இருக்கும். போட்டு கோல்டு செஸ்ட்
கொஞ்சம் செஃப் இருப்பான்ல, நம்ம அது வீட்டு உள்ளுக்கு நீங்கள் ஸ்டேர்ஸில் ஏறி கூட வீட்டு உள்ளுக்கு அப்படியே போயிட்டு அவனை அந்த டிக்ஸ் வச்சு அடிச்சுக்கலாம். இருங்க, நம்ம பாஸ் ஃபைட் பண்ணும்போது நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் கைஸ் அப்படின்னு. நான் ஒரு பாஸ்க்கும் டிப்ஸ் வச்சுருப்பேன், ஆனால் அந்த வால்கேனோன்னு ஒரு நட்பான அந்த அட்மிரலுக்கு மட்டும் எப்படின்னு தான் எனக்கு தெரியல. அட்மிரலுக்கு, ஆனால் அந்த ஷாக்குக்கெலாம் எனக்கு தெரியும். ஓகே 3000 போடு. இங்கே ஜஸ்ட் இல்லை தெரிஞ்சு மேலே இருக்கும் போல. இங்கே இருக்கு. ஜஸ்ட் எடுத்துக்கணும். முக்கியம் காசு, ரொம்ப முக்கியம். காசு இருக்கிறதுல முக்கியமான விஷயம். புது பிளாக்ஸ் போய் பார்க்கலாம். நல்லா இருக்குன்னு உங்ககிட்ட ஹோம் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு வீட்டு திரும்ப அடிக்கிறேன். வாங்கடா ஏன்டா வாங்கடா. நம்ம நேர்மையாக விளையாண்டுட்டு இருக்கோன்னு கூட சொல்லலாம். பிளாக்ஸ் ரோட்டில் நீங்கள் கடைசி ஐலண்ட் போனீங்கன்னா அங்கே நம்ம அடித்து கூட லெவல் இன்க்ரீஸ் பண்ணலாம். அதனால நான் நேர்மையாக விளையாடணும்னு நினைக்கிறேன். அதான் ஜஸ்ட்டு டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் ப்ளஸ் கேம் பிளே வீடியோ போடலான்னு இருக்கேன். டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ்க்குன்னு ஒரு சேனல் தொடங்கலான்னு இருக்கேன். யாருக்கெல்லாம் வேணுமோ டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ்ன்னு சொல்லுங்கள். பிளாக்ஸ் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ்ன்னு போட்டால் நான் உங்கள் அதுக்கு ஏற்ற மாரி நான் ட்ரிக்ஸ்லாம் சொல்லி தருவேன். கேம் பிளேயும் நம்ம பண்ணுவோம், டிப்ஸும் சொல்லி தருவோம். நம்ம நீ அங்கே வாங்கி வா கூட, நீ வா. அப்புறம் நிறைய பேர் கேட்குறது எனக்கு புரியுது, யாரா கத்திக்கிட்டே இருக்குதுன்னு. அது வேற யாரும் இல்லை, பக்கத்து வீட்டில் ஒருத்தன் இருப்பாங்க. அவன் பேர் வந்து ராமுன்னு நினைக்கிறேன். ராமுக்கு வந்து அவனுக்கும் அவனோட ஒய்ஃபுக்கும் சண்டை. அதனால் என்ன பண்ணுவான், அவனை அடிச்சிக்கும் போது கத்திக்கிட்டு இருப்பான். கிரிம்லாக் ஒரே படம் தான் படம் போட்டான். அதுக்கே ஜஸ்ட்டு பாஸ் அடிக்கலாமா? நான் லெவல் வரதாக தான் வர முடிச்சேன். இருக்கிறது கொஞ்சம் பிளாக்ஸ் போட்டுட்டு பிளாக்ஸ் போட்டு போட்டோம். சேபர்லாம் வாங்குறது தாங்க செம்மையாக இருக்கு போது. நான் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன். 200 லெவல் 300 அந்தமாரி போனதுக்கப்புறம் நம்ம சேபர் எடுக்கணும். அந்த சேபர் சோட மேலே செம்ம இது கொடுத்துடணும் போச்சு சேபர். ஆனால் அதான் ஷேங்க்ஸ். சரி பாப்பா, 15 மினிட்ஸ்குள்ளே இவங்களை முடிச்சா அவங்களுக்கு ரிவார்ட் தருவாங்க. தெரியுங்க, 15 மினிட்ஸ்குள்ளே. டிடி அவன் ரொம்ப டென்ஷன் படுத்துறாங்க வயசானவங்க. நம்ம வந்து நாங்களை அழுத்தலாம் கஷ்டப்பட்டு அழைச்சிடுவோம். ஆனால் வந்து நைஸாக இருக்கிற மாரி எடுத்துருவாங்க. ஏன் குதிக்கிறான்? நீ எதுக்கு இப்போ சம்மந்தமே இல்லாமல் குதிக்கிற?
ஏதாச்சும் உதவி பண்ணியிருக்காமோ. அழுத்த குறைக்கிறேன். பார்த்தா பாமா இருக்கு, உதவியா செய்வோம். அட்ரா அவனை, அவன் அட்ரா, நீ அட்ரா அவன் அடி, உனக்கு தான்டா தந்தேன், அவன் அடிச்சுக்கோ. டேய் ஏண்டா அவன் அடி. கட்டானா போட்ட லைட்டாக ஸ்டைலில் இருக்கு கேஸ். பார்த்தீங்களா 2 ஸ்வாட் அப்படி ஸ்டைலாக. 1 2 3 4 1 2 3 4 நம்மளுக்கு என்ன இது தந்துடலாம். ஸ்கிராப்ஸ்லாம் அது வந்து எதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம்னா வெப்பன் அப்கிரேடிங் அந்த மாரி கூட யூஸ் பண்ணலாம். உனக்கு இல்லை பண்ண போ அடி வைத்து இப்போதான் 2 பேர் அடிச்சிருக்குமே. ஒருத்தனை அடிச்சா நம்மளுக்கு ஹெல்த்தே. தம்பி நீங்களாம் வாங்க, சூப்பர் டூப்பர் ஐடியா இருக்கு. டெம்பி இங்கெல்லாம் வாங்க. அச்சோ டி கொஞ்ச நேரம் உள்ளுக்கே பூந்துட்டானுங்களா இவனுங்க. உங்களெல்லாம் எப்படி அடிக்கிறதுன்னு எனக்கு தெரியல. அரக மாதிரி விசிலு கூலே என்னடா அடிக்க முடியல. அலைமா போலேமா Iguana Mama I'm criminal. டேய் பைரட்ஸு நல்லா பெருசாக தானடா இருக்கீங்க, உள்ளே வந்து அடிக்கணும்னு கூட தெரியல. பறக்கலாம் விட்றீங்க, அதே இருந்தா அப்படி வாங்கடா. பொருத்தம் தானே நீ. இந்த ஐடியா சூப்பராக இருக்கு. ஏண்டா ஹேண்ட்ஸ்மித் அவ்வளோ நேரம் அப்படி என்னத்தடா அடிச்சுக்கிட்டு இருக்க? செஞ்சிருப்பான் போல கேஸ். ஏமா சொல்கிறேன் என்மாவை பாருங்க, இவ்வளோ பேர் ஏமரை தூக்கி அடிக்கிறியாடா. உனக்கு வந்தான் கேஸ் ரியல் ஹீரோ. அதுக்குள்ளே இப்படி பூந்துட்டு அவனை அப்படி அடிக்கணும் கேஸ். நீ எனக்கு டிப்ஸ் சொல்லி தரியாடா. எனக்கு ப்ரோ பிளேயர்ஸ்லாம் கேட்காதீங்க. London Bridge is falling down. London Bridge is falling down. அச்சோ ஒருத்தன் கரெக்டாக வந்துட்டானே. உங்கள் குரூப்லேயே ஒருத்தன் தான்டா புத்திசாலி.
பாக்ஸ் ரூட்டோட எனக்கு ஸ்குவிட் கேம் நான் 99 நைட்ஸில் ரோபக்ஸ் வச்சு இது வாங்கிட்டேன். நைட் நான் இந்த கிளாஸ் வாங்கிட்டேங்க. சும்மா சொன்னேன், ரோபக்ஸ்லாம் யூஸ் பண்ணல. ரெட் ட்ரையல்ஸ்க்கு மட்டும்தான் ரோபக்ஸ் யூஸ் பண்ணுவேன். டெய்லி அட்மின் எபிஸில் நிறைய ரோபக்ஸு இந்த 99 நைட்ஸ் அட்மின் எபிஸ். சரி டைமண்ட் ஃப்ரீயாக கடவானுங்களேன்னு சொல்லிட்டு நானும் நிறைய டைமண்ட் கிடச்சிச்சு கைஸ். நீங்களும் அட்மின் எபிஸ் விளாடுங்க கைஸ். உங்களுக்கு டைம் இருந்தால் விளாடுங்க. இங்கே வந்து கட்டிட்டா ஏன்டா அங்கே வந்து அடிக்கிறது இங்கே சொல்லி இன்னும் ஒரு லெவல் ஏறி இருந்தால் நல்லா இருக்கும். இறைவனிடம் கையேந்திரேன். தளபதி பேர் கேட்டு விசிலடி தளபதி உங்கள் நெஞ்சில் அதிபதி. நெக்ஸ்ட் வீடியோவில் 50 லெவல் அடித்தோன்னா மொதல் போய் நம்மளுக்கு ஒரு ஃபுட் வாங்கணும். தம்பி நீயும் வா, தம்பி நீ வா, தம்பி நீ வா. நீங்கள் எல்லோரும் வாங்க, நீங்கள் எல்லோரும் வாங்க, நீங்கள் எல்லாருமே இங்கே வாங்க. ஓகேடா, கரெக்டான பிளேஸ்க்கு வந்துடுவீங்க. இப்போ செய்ய ராவடி சரா எனக்கு தெரிஞ்சு ரூட்ஸையும் இதே டெக்னிக்கல் அடிச்சோம்னா வருவான்னு என்னை விட்டுறேன்னு கெஞ்சுன்னு நினச்சிங்களாடா. வாங்கடா இங்க. ஒரு கம்பெட் வச்சு அடி பண்ணுறேன். கம்பெட் சரியாடா காம்பேட் உழுகுடி சக்தி வாய்ப்பு தெரியுமா? காம்பேட் உழுகுடி சக்தி வாய்ந்த தீப்பிடிக்கிறே மலதான் தீப்பிடிக்கிறே ஒருத்தனை மட்டும் இப்படி அடிச்சுட்டா. கொஞ்சோண்டு பெரிய முடிச்சிருக்கோம். பீலிங்காக இருக்குது ஒரே பீலிங்காக. திரும்பி போடுற ஐடியாவே கிடையாது. ஓகே
கைஸ் நான் ஃபோன்லாம் பண்ணுறேன் சொல்கிறேன். எனக்கு யார் யார் பிடிக்காது முதல்ல நான் தெரியாமல் பண்ணிட்டேன். எனக்கு நெக்ஸ்ட்டு ட்விஸ்ட்டு அவைலபிள். ஓகே கைஸ், எப்படியும் வெற்றியுடன் நம்ம இந்த வீடியோ முடிச்சிட்டோம். அடுத்த வீடியோவில் நம்ம அடுத்த சீக்கே போயிடலாம் கைஸ். அடுத்த ஐலண்ட் சாண்டுக்கே போயிடணும். அதுக்கு நான் அவதாரையும் மாற்றிடுவேன். சரி கைஸ், பாய் கைஸ், பாய் 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 பாய்.